காசாவை பொறுத்த வரைக்கும் நம்ம அங்கே உள்ள சூழல்கள்லாம் நம்ம வந்து பேசக்கூடிய ஒரு சூழலே இல்லை. அவ்வளவு நடந்துட்டு இருக்குது அங்கே. அதை நம்ம எவ்வளவு பேசுறது, மக்களும் வந்து அதை பற்றி நிறைய படிக்கிறாங்க, தெரிஞ்சுக்கிறாங்க. என்ன செய்ய முடியும்? உள்ளே நடக்கிற விஷயத்தை எப்படி தடுக்கிறது? அவங்களுக்கு சாப்பாடு இல்லை, எல்லாத்துக்குமே தெரியும். இவன் சாப்பாடு கொடுக்க மாட்டேங்கிறான், தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறான், கரண்ட் இல்லை, டெய்லி குண்டை போட்டு கொள்கிறான், எரிச்சு வந்து இப்போ வந்த அண்மையில் நடந்த அந்த செய்தி, அப்படியே பாமை போட்டு எரிச்சு தீயில வந்து மக்கள்லாம் கருகுறாங்க. இது எவ்வளோ தூரம் தான் நம்ம பேசுறது? மக்களே என்ன கேட்குறாங்கன்னா, காசாவில் நடக்கிறது தயவுசெய்து சொல்லாதீங்க, இஸ்ரேல் வாங்குற அடியை மட்டும் எங்களுக்கு சொல்லுங்கள், அமெரிக்கா வாங்குற அடியை மட்டும் சொல்லுங்கள். ஏன்னா நாங்கள் காசாவில் வாங்கின அடி அங்கே மக்கள் கர்ற கஷ்டம்னா போதுமான அளவு கேள்விப்பட்டுட்டோம். இதுக்கப்புறம் எங்களால் கேட்பதற்கு எங்களுக்கு மனசு தயார் இல்லை. இஸ்ரேல் என்ன அடி வாங்குறான் அதை மட்டும் எங்களுக்கு சொல்லுங்கன்னு தான் மக்கள் கமாண்டில் கேட்குறாங்க. நெதன்யாகு அப்ளை பண்ணிட்டாரு டொனால்டு ட்ரம்ப்புக்கு வந்து நோபல் பரிசு, அமைதிக்கான நோபல் பரிசு கொடுங்கன்னு. அப்படி அந்த அளவுக்கு என்ன சார் பண்ணியிருக்காரு? அதான் சாத்தான் வேதம் ஓதுது அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் இந்த மாதிரியான இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு இதில் இருக்கிறோம். என்ன சொல்கிறது, அவர்கள் நடத்திய தாக்குதலினுடைய அந்த கொடூரத்தை விட இது ரொம்ப கொடூரமாக இருக்குது இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் பார்க்கும்போது. ஈரானோட சுப்ரீம் லீடரை நீங்க தொட்டுட்டீங்க அப்படின்னா உலகமே சுடுகாடா மாறிடும் சொல்லிட்டு ஈரானுடைய ஒரு மூத்த பாதுகாப்புத்துறை அதிகாரி சொல்லியிருக்காரு. அதை பத்தி? ஆமாம், கண்டிப்பாக அது முக்கியமான ஒரு நியூஸ். அது அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, கொமேனியை நீங்கள் தொட்டீங்கன்னு சொன்னால் அமெரிக்கா, இஸ்ரேல் உள்ளிட்ட நாடுகளில் இருக்கக்கூடிய அந்த நாட்டின் தலைவர்கள், உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அமெரிக்கா, இஸ்ரேலின் தலைவர்கள் ஈவிரக்கம் இல்லாமல் பாரபட்சம் பார்க்காமல் கொல்லப்படுவார்கள். அது வந்து 3ஆம் உலகப் போருக்கான தொடக்கமாக அமையும். கொமேனி தொட்டிங்கன்னா அது 3ஆம் உலகப் போர் தான். உலகம் மத்திய கிழக்கு மட்டும் கிடையாது, உலகமே பத்தி எரியும் அப்படின்னு சொல்லி ஒரு பகிரங்க எச்சரிக்கையை ஈரானினுடைய மூத்த அதிகாரிகள் வெளியிட்டிருக்கிறாங்க. மூத்த அதிகாரி சொல்லியிருக்கிறாரு. அதாவது கேலக்ஸி லீடருங்கிற அந்த கப்பல் இஸ்ரேலினுடைய தொழிலதிபர் ஆப்ரஹாம் அப்படிங்கிறவருக்கு சொந்தமானது. அந்த கப்பலை இவங்க போய் கேப்சர் பண்ணதே இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் பெரிய அவமானம். ஏன்னா அந்த ஏரியாவில் நான் தான் ரவுடி, எங்களை மீறி எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்லி அமெரிக்கா அந்த செங்கடல் பகுதியை தங்கள் கண்ட்ரோலில் வச்சுருந்தாங்க. அதை மீறி இவங்க போய் அமெரிக்கா படைகளை மீறி பிரிட்டனினுடைய இராணுவ தளங்கள் இருக்குது, பிரிட்டனினுடைய கண்காணிப்பு கப்பல்கள் அவை நிறுத்தி வச்சிருக்கிறான், ஐரோப்பிய நாடுகளினுடைய போர் கப்பல்கள் நிறுத்தப்பட்டிருக்கு. இதெல்லாம் மீறி அவங்க வந்து அந்த கேலக்ஸி லீடருங்கிற இஸ்ரேல் கப்பலை கேப்சர் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்ததோடு அவங்க நிறுத்தலை, அந்த கப்பலை சுற்றுலா தலமாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஏமன் மக்களிடம் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த மாதிரி எதிரி நாட்டினுடைய கப்பல் இஸ்ரேல் கப்பலை கேப்சர் பண்ணியிருக்கிறோம், வந்து பார்க்கணுன்னு ஆசைப்படுறவங்களாம் வந்து பாருங்கன்னு சொன்னோன்னே ஏமன் மக்கள் பூரா போட்டை எடுத்துகிட்டு அங்கே போயிட்டாங்க. போய் அந்த கப்பலில் போய் நின்று செல்ஃபி எடுக்க, அங்கே நின்று வீடியோ எடுக்க, கப்பல்லேருந்து கடலில் குதிச்சு விளையாடுறது, இந்த மாதிரிலாம் பண்ணது வந்து இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய அவமானம் ஆயிடுச்சு, அமெரிக்காவுக்கு அவமானம் ஆயிடுச்சு. ஓகே, அதனை தொடர்ந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த கப்பலை வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டாக மாற்றிட்டாங்க. அங்கே வந்து ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறது, டாக்குமெண்ட்ரி எடுக்கிறது, அப்புறம் அந்த கப்பலை எப்படி அங்கே கேப்சர் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆவணப்பட்ட டாக்குமெண்ட்ரி எடுத்துருக்குறாங்க. இப்போ அதெல்லாம் தாண்டி என்ன பண்ணிட்டாங்கன்னா, இன்னும் ஒரு ஸ்டெப்பு மேலே போயிட்டு அந்த கப்பலில் வந்து நிறையா வந்து இந்த ரேடார் கருவிகள், இந்த வான் எல்லைகளை கண்காணிக்கக்கூடிய கருவிகள் இதெல்லாம் வந்து இருக்குது. அந்த கப்பலை யூஸ் பண்ணி இஸ்ரேலினுடைய அந்த போக்குவரத்து, அமெரிக்க கப்பல்கள் போக்குவரத்து இதெல்லாம் கண்காணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சார் வணக்கம். வணக்கம் பாருங்க சார். இஸ்ரேல் ஈரான் போர் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேசிக்கிட்டே இருந்தோம். பல விஷயங்கள் வந்து நீங்களும் ரொம்ப நுணுக்கமான விஷயங்களையும் கொடுத்துட்டு இருந்தீங்க. இப்போ அதில் வந்து நம்ம நண்பர்கள் நிறைய பேர் கேட்டிருக்காங்க, இன்னும் ஏன் இதில் வந்து இன்னும் வேறு என்ன அப்டேட் எல்லாம் வந்திருக்குன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதில் குறிப்பாக இப்போ இன்னொரு விஷயம் நான் வந்து கேள்விப்பட்டேன், ஈரான் சீனா கிட்ட உயர் ரக ஆயுதங்கள் எல்லாம் வாங்க போகிறதா ஒரு செய்தி நான் படித்தேன். அது எந்த அளவுக்கு உண்மைக்குமே சீனா கிட்ட அந்த அளவுக்கான உயர் ரக ஆயுதங்கள்லாம் இருக்கா? இப்படி கேள்வி கேட்டிங்கன்னா இப்படி, அமெரிக்காவுக்கு அடுத்தபடியாக சைனா தானே இன்றைக்கி உலக வல்லரசை நோக்கி போயிட்டுருக்குறாங்க. அதனால் சைனாவினுடைய ஆயுதங்கள் வந்து இன்றைக்கு உலகம் முழுக்க நல்லா விற்பனை போயிட்டுருக்கு. ஓகே, அதில் ஈரானை பொறுத்த வரைக்கும் ரஷ்யாவிடம் வந்து அவங்க ஆயுதம் இந்த Su-35 அப்படின்னு சொல்லக்கூடிய போர் விமானம், இது வாங்குவதற்காக கிட்டத்தட்ட 150 விமானத்துக்கிட்ட ஈரான் வந்து ஆர்டர் கொடுத்துருக்குறாங்க ரஷ்யாட்ட. ஆனால் அந்த டீலிங் வந்து அவங்களுக்குள்ள நடக்கலை, பல காரணங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அந்த டீலிங் நடக்கலை. அது ஒருவேளை நடந்திருந்தாலே இன்றைக்கு வந்து இந்த இஸ்ரேலுக்கு எதிரான 12 நாள் போர் இருக்குல்ல, அதில் ஈரான் மிகப்பெரிய அடியை கொடுத்துருப்பாங்க. அந்த ஒப்பந்தம் நிறைவேறலை. சைனா வந்து ரஷ்யா என்ன பண்ணிட்டாங்கன்னா 5 விமானம் தான் கொடுத்துருக்காங்க. 150 விமானத்துக்கிட்ட ஒப்பந்தம் பண்ணிவிட்டு வெறும் 5 விமானங்கள் தான் கொடுத்துருக்குறாங்க.
அதுதான் வந்து ஈரானால் வந்து அந்த நேரத்தில் சமாளிக்க முடியாமல் போனதுக்கு ஒரு முக்கியமான காரணம். ரெண்டாவது ஈரான் வந்து ஏர் டிஃபென்ஸ் வந்து அவங்க பெருசாக ஈரான் வந்து கன்சிடர் பண்ணலை. ஏன்னா அவ்வளோ தூரம் வான்வெளி தாக்குதல்லாம் நம்ம நடத்த முடியாது நம்ம மேலே அப்படின்னு சொல்லி ஒரு இதில் இருந்தாங்க. அதே போல் இஸ்ரேல் அப்படி ஒரு வேளை அடித்தா நம்ம அந்த மிசைல் டெக்னாலஜி மூலமாக இஸ்ரேலை காலி பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் இருந்ததுனால ஈரான் வந்து அந்த வான் பாதுகாப்புக்கோ அல்லது போர் விமானங்கள்லையோ பெருசாக கவனம் செலுத்தலை. பட் இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த 12 நாள் போரில் அவங்களுக்கு நிறையா பாடம் படிச்சுட்டாங்க. அதனால் இப்போ வந்து அவங்க வான் பாதுகாப்பை வந்து பலப்படுத்தக்கூடிய வேலையில் ஈரான் இறங்கிட்டாங்க. இந்த போர் விமானம் மட்டும் கிடையாது, இந்த ஏர் டிஃபென்ஸும் வந்து சைனாட்டிருந்து வாங்குறாங்க. இப்போ சைனாவை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா JC-10 அப்படிங்கக்கூடிய போர் விமானம் அது ரொம்ப ரொம்ப விலையும் குறைவு, அதே நேரத்தில் அதனுடைய ஆற்றல் வந்து ரொம்ப பயங்கரமாக இருக்குது. அமெரிக்கா விற்பனை செய்யக்கூடிய இந்த F-16 விமானத்துக்கு நிகரான விமானம் இந்த JC-10 அப்படிங்கிறது. பட் விலை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை விட ரொம்ப குறைவு. அப்போ கேரண்டி இருக்குமா சார்? ஏன்னா சைனா ப்ராடக்ட்னு சொன்னாலே இது வந்து இவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நம்ம ஆளுங்க கிண்டல் பண்ணுவாங்க. அப்போ இந்த மாதிரி உயர் ரக ஒரு நாட்டை வந்து பாதுகாப்பை பலப்படுத்தக்கூடிய அம்சமாக இந்த ஆயுதங்களை நம்பி வாங்கலாமா? சைனாவினுடைய பொருட்களில் வந்து 2 இருக்குது, ஒரிஜினலும் இருக்குது, டூப்ளிகேட்டும் இருக்குது. ஓகே. இப்போ நம்ம யூஸ் பண்ணுற மொபைல் சைனா மொபைலு, சைனா ஹெட்ஃபோனு, இது எல்லாமே செகண்டு கேட்டகரி தான். ஓகே. பட் ஒரிஜினல் வெர்ஷன் சைனாவோடது வந்து அமெரிக்காவை விட பயங்கர தரமாக இருக்கும். சரிங்களா? அப்படி பார்க்கும்போது அவங்க ஆயுதங்கள் எல்லாம் வந்து அந்த மாதிரி நம்ம சைனா மொபைல் மாதிரிலாம் ஆயுதங்கள்லாம் இருக்காது. ஆயுதங்கள் பயங்கர குவாலிட்டியான ஆயுதங்களை தான் அவங்க விற்பனை செய்கிறாங்க. ரெண்டாவது ஈரான் மாதிரியான ஒரு நாடு போய் ஆயுதம் வாங்கும்போது அவங்க அந்த குவாலிட்டி செக்கிங்லாம் பண்ணி அப்படி தானே வாங்குவாங்க. ஒன்றும் இல்லாத ஒரு டுபாக்கூர் ஆயுதத்தெல்லாம் வாங்கி இஸ்ரேல் அமெரிக்காவை எதிர்த்து சண்டை போட முடியாது. அதனால வந்து சீனாவினுடைய ஆயுதங்கள்லாம் ரொம்ப தரமான ஆயுதங்கள் தான். ஓகே. சரிங்களா? அதை வந்து அவங்க பல போர்களில் வந்து ப்ரூஃப் பண்ணியிருக்கிறாங்க. பல நாடுகளுக்கு இடையில் நடந்த போர்களில் சீனாவினுடைய ஆயுதங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அது வந்து செயல்பட்டுருக்கு. சீனாவினுடைய ஆயுத கம்பெனிகளுடைய ரேட்லாம் வந்து ஷேர் மார்க்கெட் வேலைலாம் ஏறிடுச்சு. அதனால் இப்போ ஈரான் வந்து முழுவதுமாக சைனாவை நம்பி இருக்கிறாங்க. சைனா வந்து என்ன செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆயில் வேணும், ஈரானோட ஆயில் வேணும். ஆனால் டைரெக்டாக வந்து இப்போ அவங்க வாங்குறது இல்லை. ஏன்னா அமெரிக்கா தடை போட்டு வச்சுருக்காங்க, டைரெக்டாக யாரும் வாங்கக்கூடாது, வாங்கினா உங்கள் மீது நாங்கள் தடை விதிப்போம் அப்படின்னு சொல்லி தடை விதிச்சிருப்பதுனால இப்போ ஈரானினுடைய அந்த எண்ணெய் பூரா எங்கே போகுதுன்னா மலேசியாவுக்கு போகுது. ஓகே. அங்கேருந்து சுத்திகரிப்பு செய்யப்பட்டு அல்லது வந்து சுத்திகரிப்பு செய்யப்படாமலே வந்து உலகம் முழுக்க சப்ளை செய்யப்படுது. அப்போ சைனாவுமே மலேசியாவிலிருந்து தான் நிறையா எண்ணெய் வாங்குறாங்க. அது எல்லாமே சீனாவினுடைய எண்ணெய் தான். அப்போ எண்ணெயை கொடுத்து ஆயுதங்களை வாங்குறது அப்படிங்கிற கான்செப்டுக்கு ஈரான் வந்திருக்கிறாங்க. ஈரானை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், மிகப்பெரிய அளவில் இயற்கை வளம் மிக்க நாடு. எண்ணெய் வளம், அதே போல் இயற்கை எரிவாயு, நேச்சுரல் கேஸ், இது ரெண்டுமே பயங்கரமாக இருக்குது. தகவல் ஒரு ஊடகம் வந்து சர்வதேச ஊடகம் வெளியிட்டிருக்கிறாங்க. ஈரானிடம் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அந்த ஏவுகணை இருக்குல்ல, மிசைல்ஸு, அவ்வளவையும் அவங்க வந்து செலவு பண்ணிட்டா கூட புதிதாக அவ்வளவு ஏவுகணைகளும் தயாரிப்பதற்கு அவங்களுக்கு வந்து 1 மாத எண்ணெய் வருமானம் போதும். ஈரானுக்கு 1 மாதம் எண்ணெய் விற்றாங்கனாவே இப்போ இருக்கிற ஆயுதத்தை விட 200 மடங்கு ஆயுதத்தை அவங்க வந்து தயாரிச்சிருவாங்க. சூப்பர். அதனால் ஈரானிடம் வந்து பணம் வந்து ஒரு பின்தங்கிய நாடாக இருக்குது. ஏன்னா அமெரிக்காவினுடைய தொடர் பொருளாதார தடைகள்னால ஈரான் வந்து பெரிய லெவலில் ஒரு வல்லரசு நாடாக யாரையும் நம்பவே வேண்டாம். அவங்களோட வளத்தை நம்பினாலே அவங்க ஓஹோன்னு பெரிய லெவலில் அமெரிக்கா மாதிரி, சவுதி மாதிரி, துபாய் மாதிரி வளரல அப்படின்னாலும் கூட, பட் ரொம்ப ஏழ்மையான நாடும் கிடையாது யார் ஈரான். அவங்கள்ட்ட பணம் இருக்குது, எண்ணெய் வருமானம் இருக்குது. அந்த வருமானத்தை வைத்து அவங்க நாட்டை பாதுகாப்பதற்கான ஆயுதங்களை இப்போ தீவிரமாக வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஏர் டிஃபென்ஸும் போர் விமானங்களும் வாங்கிட்டாங்கன்னா இப்போ விழுந்த 12 நாள் போரில் அமெரிக்காவுக்கும் அதே போல் இஸ்ரேலுக்கும் விழுந்த அடியை விட பல மடங்கு அடி வந்து அவங்களுக்கு விழுகும். அதற்கு ஈரான் தயாராகிட்டாங்க, குறுகிய காலத்தில் தயாராகிட்டாங்க. இதற்கு பிறகு வந்து இஸ்ரேல் வந்து முன்பு மாதிரி ஏதாவது தாக்குதல்கள் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா நிச்சயமாக இந்த 12 நாள் போரை விட கடுமையான பாதிப்பை இஸ்ரேலும் அமெரிக்காவும் சந்திப்பாங்க. ஓகே சார். இப்போ அதே மாதிரி கேலக்ஸி லீடர் இஸ்ரேலில் ஒரு தொழிலதிபருக்கு சொந்தமான கப்பல் வந்து அவங்க ஏமன் ஹவுதிஸ் வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்கங்கிற ஒரு அவமானத்தில் அது வந்து அவங்களே இஸ்ரேலே குண்டு வச்சு அழிச்சிருக்காங்க. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது கேலக்ஸி லீடருங்கிற அந்த கப்பல் இஸ்ரேலினுடைய தொழிலதிபர் ஆப்ரஹாம் அப்படிங்கிறவருக்கு சொந்தமானது. அந்த கப்பலை போய் இவங்க போய் கேப்சர் பண்ணதே இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் பெரிய அவமானம். ஏன்னா அந்த ஏரியாவில் நான் தான் ரவுடி, எங்களை மீறி எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்லி அமெரிக்கா அந்த செங்கடல் பகுதியை தங்கள் கண்ட்ரோலில் வச்சுருந்தாங்க. அதை மீறி இவங்க போய் அமெரிக்கா படைகளை மீறி பிரிட்டனினுடைய இராணுவ தளங்கள் இருக்குது, பிரிட்டனினுடைய கண்காணிப்பு கப்பல்கள்
அவன் நிறுத்தி வச்சிருக்கிறான். ஐரோப்பிய நாடுகளினுடைய போர் கப்பல்கள் நிறுத்தப்பட்டிருக்கு. இதெல்லாம் மீறி அவங்க வந்து அந்த கேலக்ஸி லீடருங்கிற இஸ்ரேல் கப்பலை கேப்சர் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்ததோடு அவங்க நிறுத்தலை, அந்த கப்பலை சுற்றுலா தலமாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஏமன் மக்களிடம் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, இந்த மாதிரி எதிரி நாட்டினுடைய கப்பல் இஸ்ரேல் கப்பலை கேப்சர் பண்ணியிருக்கிறோம், வந்து பார்க்கணுன்னு ஆசைப்படுறவங்களும் வந்து பாருங்கன்னு சொன்னோன்னே ஏமன் மக்கள் பூரா போட்டை எடுத்துகிட்டு அங்கே போயிட்டாங்க. போய் அந்த கப்பலில் போய் நின்று செல்ஃபி எடுக்க, அங்கே நின்று வீடியோ எடுக்க, கப்பல்லேருந்து கடலில் குதித்து விளையாடுறது, இந்த மாதிரிலாம் பண்ணது வந்து இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய அவமானம் ஆயிடுச்சு, அமெரிக்காவுக்கு அவமானம் ஆயிடுச்சு. ஓகே, அதனை தொடர்ந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த கப்பலை வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டாக மாற்றிட்டாங்க. அங்கே வந்து ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறது, டாக்குமெண்ட்ரி எடுக்கிறது, அப்புறம் அந்த கப்பலை எப்படி அங்கே கேப்சர் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஆவணப்பட்ட டாக்குமெண்ட்ரி எடுத்துருக்குறாங்க. அதுவும் அதுல கப்பல்ல இருந்த மாலுமிகள் கேப்டன்ஸை வச்சு அவங்களாம் அதில் நடிக்க வச்சு இதெல்லாம் எடுத்தது வந்து அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் பெரிய அவமானம் ஆயிடுச்சு. இப்போ அதெல்லாம் தாண்டி என்ன பண்ணிட்டாங்கன்னா இன்னும் ஒரு ஸ்டெப்பு மேலே போயிட்டு அந்த கப்பலில் வந்து நிறையா வந்து இந்த ரேடார் கருவிகள், இந்த வான் எல்லைகளை கண்காணிக்கக்கூடிய கருவிகள் இதெல்லாம் வந்து இருக்குது. அந்த கப்பலை யூஸ் பண்ணி இஸ்ரேலினுடைய அந்த போக்குவரத்து, அமெரிக்க கப்பல்கள் போக்குவரத்து இதெல்லாம் கண்காணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இது ரொம்ப பெரிய அவமானமானதுனால இஸ்ரேல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவனுடைய சொந்த கப்பல் அதை இனிமேல் மீட்கவே முடியாது அப்படின்னு ஒரு நிலைமைக்கு வந்து அந்த கப்பல் மீது அவன் வந்து குண்டு வீசி அந்த கப்பலை வந்து அழிச்சிருக்கிறத செய்தி நம்ம பார்க்கலாம். ஓகே சார், இந்த காசா பற்றின செய்தி, காசாவுக்கு வந்து ஆதரவு தெரிவித்த ஒரு அல்மயாதீன் தொலைக்காட்சியோட ஆசிரியர் ஒருத்தர் வந்து இஸ்ரேல் படை தாக்குதல் நடத்தியிருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதான் இஸ்ரேலுக்கு வந்து என்னென்னா அவங்களுக்கு கூலி வாங்கி கொண்டு வேலை செய்யக்கூடிய பத்திரிகையாளர்கள் உலகம் முழுக்க இருக்கிறாங்க. உண்மையை வந்து சொல்லக்கூடியவர்கள் ரொம்ப ரொம்ப குறைவு. அவங்க யாராவது உண்மையை சொன்னாங்கன்னா அவங்கள உடனே வந்து கொலை செய்வது இஸ்ரேலுடைய ஒரு வழக்கம். கிட்டத்தட்ட அல்மயாதீன் பத்திரிகையை சேர்ந்த பத்திரிகையாளர்களே ஏராளமானோர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அல் ஜசீரா செய்தியாளர்கள் கிட்டத்தட்ட வந்து பத்திரிகையாளர்கள் 1000க்கும் மேற்பட்டவர்கள் இஸ்ரேலால் இந்த போரில் வந்து கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அது தொடர்ச்சியாகத்தான் இவரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அல்மயாதீன்கிற தொலைக்காட்சி தான் அல் ஜசீராவுக்கு அடுத்தபடியாக, அல் ஜசீரா கூட வந்து கொஞ்சம் இஸ்ரேல் வெர்ஷனாக தான் நிறையா செய்திகளை போட்டாங்க, நம்ம பார்க்க முடியுது. இந்த லாஸ்ட்டாக 2 வருஷத்தில் நம்ம பார்க்கும்போது அல் ஜசீரா கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க யூஸ் பண்ணுற அந்த வேர்டு அதெல்லாம் வந்து கொஞ்சம் இஸ்ரேல் தான். அவங்க என்ன தான் அந்த மக்களுடைய வழிகள் அதெல்லாம் சொன்னாலும் கூட அவங்க வந்து 100க்கு 100% வந்து இஸ்ரேலுக்கு எதிராக அல் ஜசீரா நின்னாங்களான்னு கேட்டால் இல்லை, 90% நின்னாங்க. பட் 10% வந்து அவங்க நியூட்ரலாக நாங்கள் காட்டணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தாங்க. பட் அல்மயாதீன் தொலைக்காட்சி அப்படி இல்லை, அது லெபனான் தொலைக்காட்சி. அவங்க வந்து 100க்கு 100% வந்து இஸ்ரேலை எதிர்த்து அவங்க நின்று செய்தி வெளியிட்டாங்க. ஓகே, அதுக்கு கிடைச்ச பரிசாக தான் இப்போ அந்த ஆசிரியரை, பாலஸ்தீன் பகுதி ஆசிரியர் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இது ஊடகவியலாளர் மேலே இந்த மாதிரி தாக்குதல் நடத்தக்கூடாதுன்னு சர்வதேச சட்டமே இருக்கு. இஸ்ரேலுக்கு என்ன சர்வதேச சட்டம்? டாக்டர்களை கொள்றான், நர்ஸுகளை கொள்றான், ஐநா ஊழியர்களை கொள்றான், பத்திரிகையாளர்களை கொள்றான். அவங்களுக்கு என்ன சட்டம்லாம் இருக்கு? அவங்களுக்கு எந்த சட்டமும் கிடையாது. ஓகே சார், இப்போ அதே மாதிரி ஒரு பக்கம் காசா மக்களை வந்து கொன்று கூச்சிட்டு இருக்கிற நெத்தன்யாகு ட்ரம்ப் கூட உட்காந்து டின்னர் சாப்பிட்றாரு, மூடி வச்ச கதவு ரூமில் உட்காந்துக்கிட்டு பேச்சுவார்த்தையை நடத்துகிறாரு. இதெல்லாம் எந்த ஒரு கேட்டகரியில் எடுத்துக்கிறதுன்னு சொல்லிட்டு கேவலமாக பேசுகிறாங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதான் டொனால்டு ட்ரம்ப்புக்கு வந்து அமைதிக்கான நோபல் பரிசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறது யார்? பாகிஸ்தான் சொல்லாங்க. இப்போ வந்து இவங்க சொல்கிறாங்க யார்? இஸ்ரேல். இப்போ நெதன்யாகு போய் சொல்லியிருக்கிறார். நெதன்யாகு அப்ளை பண்ணிட்டாரு டொனால்டு ட்ரம்ப்புக்கு வந்து நோபல் பரிசு, அமைதிக்கான நோபல் பரிசு கொடுங்கன்னு. அப்படி அந்த அளவுக்கு என்ன சார் பண்ணியிருக்காரு? அதான் சாத்தான் வேதம் ஓதுது அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் இந்த மாதிரியான இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு இதில் இருக்கிறோம். என்ன சொல்கிறது, அவர்கள் நடத்திய தாக்குதலினுடைய அந்த கொடூரத்தை விட இது ரொம்ப கொடூரமாக இருக்குது இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் பார்க்கும்போது. இன்னொரு முக்கியமான கேள்வி சார், ஈரானோட சுப்ரீம் லீடரை நீங்கள் தொட்டுட்டீங்க அப்படின்னா உலகமே சுடுகாடாக மாறிடும் சொல்லிட்டு ஈரானுடைய ஒரு மூத்த பாதுகாப்புத்துறை அதிகாரி சொல்லியிருக்காரு. அதை பற்றி? ஆமாம், கண்டிப்பாக அது முக்கியமான ஒரு நியூஸ். அது அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, கொமேனியை நீங்கள் தொட்டீங்கன்னு சொன்னால் அமெரிக்கா, இஸ்ரேல் உள்ளிட்ட நாடுகளில் இருக்கக்கூடிய அந்த நாட்டின் தலைவர்கள், உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அமெரிக்கா, இஸ்ரேலின் தலைவர்கள் ஈவிரக்கம் இல்லாமல் பாரபட்சம் பார்க்காமல் கொல்லப்படுவார்கள். அது வந்து 3ஆம் உலகப் போருக்கான தொடக்கமாக அமையும். கொமேனி தொட்டிங்கன்னா அது 3ஆம் உலகப் போர் தான். உலகம் மத்திய கிழக்கு மட்டும் கிடையாது, உலகமே பத்தி எரியும் அப்படின்னு சொல்லி ஒரு பகிரங்க எச்சரிக்கையை ஈரானினுடைய மூத்த அதிகாரிகள் வெளியிட்டிருக்கிறாங்க. மூத்த அதிகாரி சொல்லியிருக்கிறாரு. இதெல்லாம் கேட்டுக்கொண்டு அமெரிக்காவும் இஸ்ரேலும்
என்ன செஞ்சுருக்கிறாங்க, அமைதியாக இருக்கிறாங்க. ஏன்னா இப்போ அவங்களால எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழலில் இருக்கிறாங்க. 12 நாள் போரில் வந்து அவங்க வாங்கின அடி அப்படிங்கிறது இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தகவல்லாம் வெளியில் வருது. ஸ்டார்டிங்கில் வந்து அவ்வளோ வரல, அவ்வளோ மீடியா சென்சார் பண்ணிட்டாங்க. இப்போ என்ன தகவல்னால், நேற்று வந்த தகவல் வந்து இஸ்ரேலுடைய 4-5 இராணுவ தளங்கள் டைரெக்டாக தாக்கப்பட்டிருக்கு. அது மிகப்பெரிய அளவில் சேதாரம் ஏற்பட்டிருக்கு. அந்த தகவல் வந்து அண்மையில் தான் வந்திருக்கு. அதே போல் கத்தாரில் ஒரு தாக்குதல் நடந்த அல் உதைது தளம், அங்கே வந்து அமெரிக்கா அதிநவீன ராடார் கருவிகளை வைத்து கண்காணிச்சுட்டு இருந்திருக்கான். அதை அவ்வளவுமே அழிச்சு ஒழிச்சிருக்கிறாங்க. ஏதோ வந்து இஸ்ரேல் மட்டும் இல்லை, அந்த கத்தாரில் நடந்த தாக்குதலும் பயங்கரமாக நடந்திருக்கு அப்படிங்கிற தகவல் வந்திருக்கு. அதே போல் இந்த வைஸ்மேன் யூனிவர்சிட்டி அதை பற்றின தகவல் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கு. ஆனால் அந்த அவ்வளவு நம்ம நினச்சி பார்த்ததோட பல மடங்கு டேமேஜஸ் அங்கே வந்து ஏற்பட்டிருக்கு. எனவே இந்த 12 நாளில் இவன் அவசர கதியில் நைட்டோட நைட்டாக அந்த தாக்குதல் நிறுத்தினான். நம்ம நல்லா தெரியும் நமக்கு தீவிரமான போர் நடந்துட்டு இருக்கும்போது திடீர்னு நைட்டோட நைட்டாக அந்த அட்டாக்கு கத்தார் மேல் நடந்த உடனே 2 மணி நேரத்தில் அந்த தாக்குதல் நிறுத்தினா அப்படின்னு சொன்னால் அது வந்து எண்டிங் ஸ்டேஜ் ஆகிடுச்சு. ஈரான் வந்து பொறுமையை வந்து இழந்துட்டாங்க. அவங்க இப்போவுமே ஈரான் அதிகாரி சொல்கிறாரு என்னென்னா, நாங்கள் வந்து இன்னும் முழுமையான எங்களுடைய ஆயுதங்களை நாங்கள் பயன்படுத்தவே இல்லை அந்த போரில் அப்படிங்கிறாரு. அப்போ அந்த முழுமையாக பயன்படுத்துவதற்கான அந்த தொடக்கம் தான் அது கத்தார் மீதான தாக்குதல். எனவே வந்து அது அந்த 12 நாளுங்கிறது இன்னும் ஒரு 4-5 நாள் போயிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு வந்து இஸ்ரேலுடைய அதிபர் வந்து அமெரிக்காவுக்கு போயிருப்பாராங்கிறதே டவுட்டு தான். அந்த மாதிரி ஒரு டேமேஜஸை ஏற்படுத்தியிருப்பாங்க. ஓகே சார், ஹவுதீஸ் வந்து கிட்டத்தட்ட 3 கார்கோ கப்பலை வந்து அடித்து துவம்சம் பண்ணியிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா எல்லாமே பல நூற்றுக்கணக்கான கோடி மதிப்புடைய கப்பல்னு சொல்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? ஆமாம், அதாவது இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மேஜிக் சீஸ் அப்படிங்கிற ஒரு கப்பல், லைபீரியா கொடி போட்ட கப்பல், அதே மாதிரி கிரீஸ் நாட்டுக்கு சொந்தமான கப்பல். இப்போ என்னென்னா இதில் பிரச்சனைனா, கிரீஸ் நாட்டுக்கு சொந்தமான கப்பல் லைபீரியா கொடி போட்டது இப்படின்னு நினச்சா நம்ம உடனே வந்து நம்ம என்ன நினைப்போம், அது அந்த நாட்டுக்கு சொந்தமான நினைப்போம். அப்படி இல்லை, இது எல்லாமே இஸ்ரேல் அமெரிக்கா சார்பு நிறுவனங்கள் அந்தந்த நாடுகளில் போய் இன்வெஸ்ட் பண்ணி அவங்க வாங்குற கப்பல்கள் தான் இது ஃபுல்லாகவே. இப்போ இந்த கப்பல் தாக்கப்பட்டது வந்து ஒரு பெரிய சம்பவம். நீண்ட நாட்களுக்கு பிறகு நடந்துச்சு. அந்த கப்பல் தண்ணீரில் மூழ்கக்கூடிய அந்த வீடியோலாம் வந்து வெளியாகியிருக்கு. இந்த கப்பலுடைய தோராயமான மதிப்பு மட்டுமே 1500 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, தோராயமாக இது இன்னும் பல 1000 கோடி ரூபாய் வந்து மேபி வரலாம். அதே போல் அதில் இருந்த சரக்குகள் அதனுடைய மதிப்பு என்ன அப்படிங்கிறது தெரியல. அதே போல் இன்னொரு கப்பலையும் வந்து தாக்கியிருக்கிறாங்க ஹவுதிகள். அதோடைய நிலவரம் என்ன அப்படிங்கிறது தெரியல. எனவே ஏமன் அந்த செங்கடல் பகுதியில் வந்து இன்றைக்கு ஏமன் படைகள் வந்து தவிர்க்க முடியாத ஒரு பெரிய சக்தியாக அவங்க வந்து மாறி இருக்கிறாங்க. இது வந்து இந்த அமெரிக்க இஸ்ரேலுடைய அந்த வீழ்ச்சியை வந்து இது குறிக்கிது. ஓகே சார், இஸ்ரேலுக்கும் காசாவுக்கும் இடையில போர் நிறுத்த ஒப்பந்தம் அதுக்கான பேச்சுவார்த்தையை நடத்தலான்னு சொல்லிட்டு ட்ரம்ப் வந்து சொல்லியிருந்தாரு. பகிரங்கமாகவே போர் நிறுத்தம் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. அப்போது உணவு பற்றாக்குறையினால பல குழந்தைகள் கர்ப்பிணிகள் கொல்லப்படுறாங்க, பட்னியால் செத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு நேரத்தில் ஐநா சபையில் இருக்கக்கூடிய அந்த தூதர்கள் வந்து சொல்லியிருக்காங்க, உணவுப் பொருட்கள் அத்தியாவசிய மருந்து பொருட்கள் கொண்டு போகிறதுக்கான விதிமுறைகளை தளர்த்தணும்னு கேட்டிருக்காங்க. அமெரிக்காவே வந்து தளர்த்திக்கோன்னு சொன்னதுக்கு அப்புறமும் கூட இஸ்ரேல் வந்து பிடிவாதமாக இருக்குது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஒரே தட்டில் போட்டு சாப்பிட்ற அளவுக்கு ஒற்றுமையாக இருந்து அமெரிக்காவோட பேச்சை இஸ்ரேல் மதிக்கலையா? இதை பற்றி நம்ம நிறைய தடவை பேசியிருக்கிறோம். இருந்தாலும் பேச வேண்டிய அவசியம் மறுபடியும். அமெரிக்காவுடைய அடியாள் தான் இஸ்ரேல், இஸ்ரேலுடைய எஜமானர் தான் அமெரிக்கா. இவங்க 2 பேரும் வந்து பேசி வச்சு தான் எல்லாமே செய்வாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் அவங்க கேட்பாங்க, அவங்க சொல்கிறத இவங்க கேட்பாங்க. காசாவை பொறுத்த வரைக்கும் நம்ம அங்கே இருக்கக்கூடிய சூழல்களை நம்ம வந்து பேசக்கூடிய ஒரு சூழலே இல்லை. அவ்வளவு நடந்துட்டு இருக்குது அங்கே. அதை நம்ம எவ்வளவு பேசுறது, மக்களும் வந்து அதை பற்றி நிறைய படிக்கிறாங்க, தெரிஞ்சுக்கிறாங்க. என்ன செய்ய முடியும்? அங்கே உள்ளே நடக்கிற விஷயத்தை எப்படி தடுக்கிறது? அவங்களுக்கு சாப்பாடு இல்லை, எல்லாத்துக்குமே தெரியும். இவன் சாப்பாடு கொடுக்க மாட்டேங்கிறான், தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறான், கரண்ட் இல்லை, டெய்லி குண்டை போட்டு கொள்கிறான், எரிச்சு வந்து இப்போ வந்த அண்மையில் நடந்த அந்த செய்தி, அப்படியே பாமை போட்டு எரிச்சு தீயில வந்து மக்கள்லாம் கருகுறாங்க. இது எவ்வளோ தூரம் தான் நம்ம பேசுறது? மக்களே என்ன கேட்குறாங்கன்னா, காசாவில் நடக்கிறது தயவுசெய்து சொல்லாதீங்க, இஸ்ரேல் வாங்குற அடியை மட்டும் எங்களுக்கு சொல்லுங்கள், அமெரிக்கா வாங்குற அடியை மட்டும் சொல்லுங்கள். ஏன்னா நாங்கள் காசாவில் வாங்கின அடி அங்கே மக்கள் கர்ற கஷ்டம்னா போதுமான அளவு கேள்விப்பட்டுட்டோம். இதுக்கப்புறம் எங்களால் கேட்பதற்கு எங்களுக்கு மனசு தயார் இல்லை. இஸ்ரேல் என்ன அடி வாங்குறான் அதை மட்டும் எங்களுக்கு சொல்லுங்கன்னு தான் மக்கள் கமெண்டில் கேட்குறாங்க. அதனால நம்மளும் வந்து இந்த செய்தியை பார்க்கும்போது எவ்வளோதான் பேசுறது, எவ்வளவு செய்திகளை போடுறோம், 2000 செய்தி நம்ம போட்டோம் இது சம்மந்தமாக. கண்டிப்பாக. ஆனால் எந்த விதமான மாற்றம் நடக்கலை, தொடர்ந்து மோசமாக தான் போயிட்டு இருக்கு. இதில் வந்து இப்போ வந்த ஒரு செய்தி என்ன அப்படின்னு சொன்னால், இவ்வளவு கொடுமைகளுக்கு நடுவுலையும் பாலஸ்தீனர்கள் சரண்டர் ஆகலை.
இப்போ நேற்று வந்த செய்தி உங்களுக்கு இன்னைக்கு காலையில் தான் அது ஃபுல் டீட்டெயில் வந்திருக்கு. என்னென்னா 5 இஸ்ரேலினுடைய படையினர் வந்து கொல்லப்பட்டிருக்கிறாங்க, 14 பேர் வந்து படுகாயம் அடைஞ்சிருக்கிறாங்க. இவ்வளவு சூழலையும், இவ்வளவு தூரம் எதுவுமே இல்லாத சூழல்லையும் பாலஸ்தீனியர்கள் திட்டவட்டமாக இருக்கிறாங்க. நாங்கள் வந்து சரண்டர் ஆக மாட்டோம், நீ இன்னும் என்னதான் கொடுமை செஞ்சாலும் நாங்கள் சரண்டர் ஆக மாட்டோம், நாங்கள் திருப்பி தான் அடிப்போம் அப்படிங்கிறதுல அவங்க ஸ்ட்ராங்காக இருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு படையை வந்து வீழ்த்தவே முடியாது கண்டிப்பாக. சரிங்களா? இன்னைக்கு இஸ்ரேல் வந்து இவ்வளோ தூரம் அவன் சண்டை போடுறான்னா அவனுக்கு வந்து அமெரிக்கா இருக்குது, பிரிட்டன் இருக்குது, அவனுக்கு தேவையான காசு இருக்குது, அவங்களுக்கு தேவையான ஆயுதம் இருக்குது, ஆயுதம் வந்துக்கிட்டே இருக்குது, கப்பலில் விமானங்களில் வந்துக்கிட்டே இருக்குது. இது எல்லாம் இருக்க போய் தான் அவன் சண்டை போடுறான். இதெல்லாம் நிறுத்த இப்போ பாலஸ்தீனியர்களுக்கு மாதிரியான ஒரு நிலை அவங்களுக்கு ஏற்பட போகுதுன்னு தெரிஞ்சாலே அவர்கள் சரண்டர் ஆகி அவங்க அந்த நாட்டை விட்டு ஓடிடுவாங்க. எனவே அதுதான் நடக்க போகுது. ஃபைனல் வந்து அதுதான். இன்றைக்கு எவ்வளோ தூரம் பாலஸ்தீனியர்கள் கஷ்டப்படுறாங்களோ இதற்கான பிரதிபலன் நிச்சயமாக கிடைக்கும். நிச்சயமாக அங்கே வந்து சுதந்திரமான பாலஸ்தீனம் விரைவில் உருவாகும். இதோட எண்டு வந்து அதுதான். இப்போ நெதன்யாகு போய் அமெரிக்காவில் உட்காந்துட்டு என்ன சொல்கிறான், ஹமாஸ் இருக்கக்கூடாது, அது பண்ணி இது பண்ண டிமாண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறான். 2 வருஷமாக இவனுக்கு தேவையான ஆயுதங்கள் எல்லாமே அமெரிக்கா கொடுத்துட்டான். 2 வருஷமாக இவனால் என்ன முடியுமோ எல்லாமே பண்ணி பார்த்துட்டான். இப்போ கடைசியில் யார் கூட வந்து பேசுகிறான், திரும்பி அதே ஹமாஸ் கூட தான் போய் பேசுகிறான். அதே ஹமாஸ் தான் 20 பேரை இன்றைக்கி காலி பண்ணியிருக்கு. அப்போ ஹமாஸ் அங்கே ஒழிக்கப்படலை, ஹமாஸ் அங்கே ஆக்டிவாக தான் இருக்குது. பாலஸ்தீனியர்கள் அங்கே வந்து என்ன தான் நீ கஷ்டப்பட்டு என்ன தான் செஞ்சாலும் அவங்க வந்து சரண்டர் ஆகிறதுக்கு தயார் இல்லை. எனவே இஸ்ரேலினுடைய வீழ்ச்சி வந்து தொடங்கிருச்சு, எப்போதோ தொடங்கிருச்சு. அதோட டெட் எண்டை நோக்கி தான் நம்ம போயிட்டுருக்குறோம். நிச்சயமாக பாலஸ்தீனம் தனி நாடு தான் உருவாக போகுது. அதற்கு பிறகு வந்து இவர்கள் வந்து ஓட போகிறாங்க அங்கிருந்து. மீண்டும் வந்து வரலாற்றில் வந்து இவங்க வரலாறு முழுக்க நம்ம பார்க்கும்போது ஒரு 100-200 வருஷம் வரலாறை பார்த்தீங்கன்னா இந்த யூதர்கள் இவங்க எங்கேயுமே நிம்மதியாக இருந்திருக்க மாட்டாங்க. இங்கேருந்து அங்கேருந்து இங்கே இப்படி மைக்ரேட் ஆகிட்டே தான் இருந்திருக்கிறாங்க. எனவே மீண்டும் வரலாறு திரும்ப போகுது. இன்னும் ஒரு நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே அது வந்து நடக்கும். சார், இஸ்ரேல் ஈரான் போரில் வந்து அடுத்து இந்த மாதிரிலாம் நடக்கலாம் வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் ஒரு வியூகத்தில் சொன்னீங்க. அதே மாதிரி இஸ்ரேல் காசாவுக்கு இடையிலான பிரச்சனை இன்னும் எவ்வளோ கூடுமான வரைக்கும் அது வந்து அட்வான்ஸ்டாக சீக்கிரம் இந்த பிரச்சனை முடியும்னு நினைக்கிறீங்க? அமெரிக்காவை பொறுத்தவரை எஜமானர் வந்து இஸ்ரேலுக்கு கட்டளை போட்டார், இந்த சண்டையை வந்து உடனே நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் வந்து கட்டளை போட்டார். ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆரம்பத்திலிருந்து நம்ம சொல்கிறது என்னென்னா, ட்ரம்ப்புக்கு வந்து போர் நடத்துறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதனால் அதில் தான் அவர் இப்போதும் அவர் ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறார். பட் ஆனால் வந்து அமெரிக்காவினுடைய அந்த நிர்வாகம் அவங்க இருக்காங்கல்ல, அவங்க வந்து எப்படின்னா அங்கே வந்து நெதன்யாவுக்கு இன்னும் நிறையா ஸ்பேஸ் கொடுக்கணும், நெதன்யாகுவை வந்து நம்ம டக்குன்னு வந்து இது பண்ணிட முடியாது, இஸ்ரேலை வந்து கைவிட்டுற முடியாது. ஏன்னா இஸ்ரேலுக்கு பின்னாடி அமெரிக்கா இல்லைன்னு தெரிஞ்சாலே இஸ்ரேலில் துவம்சம் பண்ணிடுவாங்க. அதனால் இஸ்ரேலை வந்து நம்ம அவ்வளோ சீக்கிரமாக விட்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அந்த நிர்வாகம் விரும்புகிறாங்க. டொனால்டு ட்ரம்ப் வந்து அங்கே வந்து ஒரு சின்ன கருவி தான், புரியுதுங்களா? அந்த ஒரு சேர் தான் அது. அந்த சேர் வந்து சேர் தான் டிசைட் பண்ணும், சேரில் உட்காந்துருக்கிறவர் என்ன செய்யணும் அப்படின்னு. சேரில் உட்காந்துருக்கிறவர் தான் யார், ட்ரம்ப்பு. அவர் டிசைட் பண்ண முடியாது. அவர் அந்த சேர் என்ன சொல்லுதோ அதை தான் அவர் கேட்க முடியும். அதனால் ட்ரம்ப்புக்கு வந்து தனிப்பட்ட முறையில் அந்த போர் வந்து நிறுத்தப்படணுங்கிறதுல ஆர்வம் இருக்குது. அதற்கான முயற்சிகளை அவர் பண்ணுறாரு. இப்போ வந்து என்னென்னா நெதன்யாகு அவர் கூப்பிட்டுருக்கிறது அதுக்கு தான், 60 நாள் போர் நிறுத்தம், இதை வந்து ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொபோசலை கொடுத்துருக்காரு. இஸ்ரேல் அதை ஏற்றுக்குச்சின்னு சொல்லி இவரே சொல்லிட்டாரு. அதே போல் ஹமாஸும் அதை வந்து 90% ஓகே பண்ணிட்டாங்க, இன்னும் கொஞ்சம் தான். அதனால் வந்து இன்னும் ஒரு இந்த வார இறுதிக்குள்ளே அல்லது நெக்ஸ்ட்டு இந்த மண்டே திங்கக்கிழமை கூட மேபி இந்த போர் நிறுத்தம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு முன்பே வாய்ப்புகள் இருக்குது. அப்படி போர் நிறுத்தம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த அரபு நாடுகள், அமெரிக்கா அடிமை அரபு நாடுகள், ஷேக் ஆட்சியாளர்கள் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அங்கே வந்து தனி பாலஸ்தீனம் உருவாகணும் அப்படிங்கிற அந்த கோரிக்கையை ட்ரம்ப்கிட்ட கொடுத்துருக்குறாங்க. ட்ரம்ப்பும் அதாவது வந்து செஞ்சு தரேங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார். எனவே இது எண்டு வந்து என்ன, அதே போல் ஹமாஸ் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அந்த ஹமாஸ் வந்து பாலஸ்தீனத்து காசாவிலேருந்து அவர்கள் வெளியேறணும், அங்கே வந்து புதிய நிர்வாகம் அமைக்கணும், அப்படி இப்படி இதெல்லாம் ஹமாஸோ பாலஸ்தீனியர்களோ ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அங்கே என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால் நெதன்யாகு பதவியிலேருந்து கொஞ்ச நாளில் நீக்கப்பட்டு விடுவார். இந்த சண்டை நிறுத்தம் முடிஞ்ச உடனேயே போர் நிறுத்தம் அமலுக்கு வந்தவுடனே நெதன்யாகு முதல்ல பதவியிலிருந்து அவர் நீக்கப்படுவார். புதிய இஸ்ரேலில் வந்து ஒரு புதிய நிர்வாகம் வந்து வரும். அந்த நிர்வாகம் வந்து காம்ப்ரமைஸாக போயிடுவாங்க. அங்கே வந்து காசாவில் வந்து அது தனி நாடாக அதை வந்து இரு நாடுகள் வந்து அங்கே வந்துடும், தனி பாலஸ்தீன நாடுங்கிறது உருவாயிரும். சரிங்களா? மீண்டும் பாலஸ்தீனியர்கள் வந்து ஒரு பெரிய, எப்படி ஜப்பான் வந்து 2ஆம் உலகப் போருக்கு பின்னாடி ஒரு பெரிய எழுச்சிமிக்க நாடாக மாறிச்சோ
நம்ம இந்தியா எப்படி 200 ஆண்டுகள் அடிமைத்தனத்திலேருந்து விடுபட்டு தனி சுதந்திர நாடாக எப்படி உருவாகுச்சோ அதே போல் பாலஸ்தீனமும் ஒரு தனி நாடாக அது உருவாகும். இதுதான் வந்து எண்டு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே சார், இவ்வளோ நேரமாக இந்த இஸ்ரேல் ஈரான் ஆகட்டும், இஸ்ரேலுக்கும் காசாவுக்கு இடையிலான இந்த போர் ஆகட்டும், இந்த சண்டை வந்து இந்த மாதிரியெல்லாம் இருக்கும்னு சொல்லிட்டு பல நுணுக்கமான தகவல்களை கொடுத்ததுக்கு Q7 சார்பாக நன்றி சார். நன்றி பரணி.